श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तमूर्तिनं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुधान्वहम्. ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 11வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். शुचौ देशे प्रतिष्ठाप्य स्थिरमासरमात्मनः नात्युच्छ्रितं नातिनीचं चैलाजिनकुशोत्तरम्. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 11வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து தியானம் செய்ய விரும்புவர்கள் இந்த வழிமுறைகள் மூலமாக தியானத்தை செய்யலாம் என்று தியானம் செய்வதற்கான ப்ரொசீஜர்ஸை நம்ம கிருஷ்ணர் சொல்கிறாராம். அது இந்த ஸ்லோகம் முதல், போன ஸ்லோகத்தில் அவர் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்தார். இந்த ஸ்லோகத்திலேருந்து அந்த தியானம் செய்வதற்கான வழிமுறை என்ன என்பதை அழகாக சொல்கிறார் நம்ம கிருஷ்ணன். அவர் சொல்கிற விஷயங்கள்: ஒரு சுத்தமான இடத்தில் போய் உட்காரணும். அந்த இடத்தில் எந்த ஒரு சத்தமும் எந்த ஒரு சத்தமோ இல்லை மாசுபட்ட அந்த பொல்யூஷனோ அது இல்லாமல், மனித நடமாட்டமும் இல்லாமல், எங்கேயுமே சத்தம் கொஞ்சம் கூட இல்லாமல், அந்த இயற்கையோட அந்த அழகான இயற்கையோட மடியில் நம்ம படுத்து உறங்குற மாதிரி ஒரு இடம் வேண்டுமாம். அவ்வளோ ஒரு அழகான, அவ்வளோ ஒரு நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு போயிட்டு மனதை முதலில் சாந்தப்படுத்தி கொண்டு உள்ளே இருக்கும் கழிவுகள், அதாவது மனதுக்குள்ளே இருக்கும் கழிவுகளாக இருக்கும் அகங்காரம், மமகாரம், பற்று, ஆசைகள் எல்லாத்தையும் விளக்கிட்டு ரொம்ப ஸ்திரமாக இருக்கும் ஒரு ஆசனம், அதாவது ஆடாமல் அசையாமல் உறுதியாக இருக்கும் ஒரு ஆசனத்தை அமைத்து கொண்டு, அந்த ஆசனமும் எப்படி இருக்கணும் என்று சொல்கிறார் நம்ம கிருஷ்ணர். முதலில் சுத்தமான ஒரு இடத்துக்கு போயிட்டு இயற்கையோட இயற்கையாக உட்காருகிற இடத்துக்கு போயிட்டு ஸ்திரமான ஆசனம், ஆடாமல் அசையாமல் இருக்கும் உறுதியான ஆசனத்தில் அமர்ந்து, அந்த ஆசனம் ரொம்ப மேலேயும் இருக்கக்கூடாது, தரையை விட்டு ரொம்ப மேலேயும் இருக்கக்கூடாது, தரையோட தரையாக ஒட்டி போன மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு ரெண்டுத்துக்கும் சமமான நிலையில் இருக்கணும், நடு நிலையில் இருக்கணும். அப்படி இருக்கும் ஆசனத்தை எப்படி அமைத்து கொள்ளலாம் என்றால், தரையில் புற்களை போட்டுக்கொண்டு அதற்கு மேலே மான் தோலை போட்டு அதுக்கு மேலே ஒரு சாஃப்டாக இருக்கும் ஒரு துணியை போட்டுக்கொண்டு இந்த 3 விஷயத்தை வைத்து ஒரு ஆசனமாக உருவாக்கலாம் என்று சொல்கிறார் நம்ம கிருஷ்ணர். இந்த 3 விஷயங்களுக்கும் இந்த 3த்தை ஏன் அவர் பயன்படுத்த சொல்கிறார் என்பது அது ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். அதை பின்வரும் ஸ்லோகங்களில் பார்ப்போம். ஆனால் இப்பொழுதுக்கு கீழே புல்லு, அதுக்கு மேலே மான்தோல், அதற்கு மேலே ஒரு துணி, இதை 3த்தையும் வைத்து ஒரு ஆசனத்தை தயார் செய்து அது ஸ்திரமாக ஆடாமல் அசையாமல் உறுதியாக இருந்து, அந்த ஆசனம் ரொம்ப உயர்வாகவும் ரொம்ப தாழ்வாகவும் இல்லாமல் நடுநிலையில் இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஆசனத்தில் அமர்ந்து சுத்தமான ஒரு இடத்தில் தியானம் செய்ய வேண்டும் ஒரு தியான யோகி என்று சொல்கிறார் நம்மளோட கிருஷ்ணர். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 11வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. சமஸ்தலோகாக சுகினோ பவந்தோ. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.